ரோஸ் செடிகளை உற்பத்தி பண்றதுக்கு நல்லா பெரிய சைஸ் கவராகவே யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஏன் இந்த மாதிரி சின்ன கவர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு இந்த டவுட் இருக்கு. பெரிய சைஸ் கவரா யூஸ் பண்ணும்போது அதிக அளவுல ப்ரொடக்ஷனும் பண்ண முடியாது, அதுவும் இல்லாம இடம் கட்டாது. அதுவும் இல்லாம நீங்க ரோஸ் குச்சிகளை கட்டிங்ஸ் மூலமா பதியம் போட்டு நட்டு வச்சீங்கன்னா அந்த அளவுக்கு சீக்கிரமா அதுக்கு சத்து கிடைக்காது. அதனாலையும் சரி, நீங்க கேட்கலாம் ஏன் ட்ரேல பாத்தீங்கன்னா போடலாம்னு சொல்லிட்டு. ட்ரேல ஆர்னமெண்ட்ஸ் மற்ற கட்டிங்ஸ் போடுறதுக்கு செட் ஆகும், பட் ரோஸ் போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பாசிங் கிடைக்காது. அதனால மோஸ்ட்லி எல்லாரும் ட்ரே அவாய்ட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இனிஷியலா உற்பத்தி பண்றதுக்கு இந்த மாதிரி மைக்ரோ கவர்ல தாங்க போட்டு உற்பத்தி பண்ணுவாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ரோஸ் கட்டிங்ஸ் மூலமா உற்பத்தி பண்ணக்கூடிய சில வெரைட்டிஸ் கட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இன்னொரு 10 நாள்ல ரூட் வந்துரும். சில நேரம் இதுக்கு சத்து கிடைச்சி சீக்கிரம் வளரணுன்றதுக்காக ஒரு 2 to 3 பால்ஸ் பாத்தீங்கன்னா டிஏபியும் கொடுக்கும். இந்த வீடியோல சொல்லியிருந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப்